இவ்வளோ நேரம் நம்ம ட்ரெய்லர் பார்த்தோம். இப்போ மெயின் பிக்சருக்கு வரலாம். ஸோ தசை வந்து இந்த ஒரு விஷயங்களெல்லாம் இண்டிகேட் பண்ணுது இல்லையா? ஸோ 11ஆம் பாவத்தில் இருக்கிறது நல்ல விஷயந்தானே அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே கூட 11ஆம் பாவம் அப்படின்றது மிரர் இருந்தது போல அப்படின்னு. ஓம் சரவணபவாய நமக. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சாந்தி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம 12ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் இருந்து தசை நடத்துது. அந்த திசையில் 6ஆம் அதிபதியினுடைய புக்தி வரும் இல்லையா? அல்லது ஒரு கிரகம் 6ஆம் இடத்துல இருந்து புக்தி நடத்துது அந்த திசையில் அப்படின்னும் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்படி நடக்கிறப்போ எந்த மாதிரி ஒரு விஷயங்களை ஒரு ஜாதகர் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு எக்ஸாம்பிள் ஹாரோஸ்கோப்பையும் வச்சு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுதான் அந்த எக்ஸாம்பிள் ஹாரோஸ்கோப். ஸோ நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா அனுஷ நட்சத்திரம் 2ஆம் பாதம், விருச்சிக ராசி, லக்னம் தனுசு லக்னம். இந்த ஒரு ஜாதக கட்டத்தில் கிரகங்களை நீங்கள் கவனிங்க. சூரியன் லக்னத்தில் அதாவது தனுசு ராசியில் இருக்காங்க. செவ்வாய் குரு சுக்ரன் மகரத்தில், கும்பத்தில் கேது, மீனத்தில் சனி, சிம்மத்தில் ராகு, விருச்சிகத்தில் சந்திரனும் புதனும் இருக்காங்க. இந்த விருச்சிக ராசி அப்படின்றது தான் 12ஆம் பாவம் ஆகுது தனுசு லக்னத்தின் காரங்களுக்கு இல்லையா? ஸோ இங்கே நீங்கள் 2 கிரகங்களை பார்க்க முடியும். ஒன்று சந்திரன், இன்னொன்று புதன். அனுஷ நட்சத்திரம். ஸோ சனி திசையில் பிறந்திருப்பாங்க. சனி தசை முடிஞ்சு இப்போது புதனினுடைய திசையில் இருக்காங்க. ஓகே, இங்கே சந்திரனை நீங்கள் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது முக்கியமாக இருக்குது. சந்திரனை, சூரியனை, சில கிரகங்கள் வந்து பாவ சலிதத்தின்படி பின்தங்கிய வேலைகளை வந்து பார்க்குறாங்க. இந்த ஒரு ஜாதகம் ஸ்டார்ட் ஆகிறதே, லக்ன புள்ளி ஸ்டார்ட் ஆகிறதே 11 டிகிரி 56 நிமிஷத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரியா? 11 டிகிரி 56 நிமிஷத்தில். லக்னத்தில் இருக்கிறது சூரியன் இல்லையா? சூரியன் இந்த ஒரு டைம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறப்போ சூரியனினுடைய டிகிரி 11 டிகிரி 26 நிமிஷமாக இருக்குது. லக்ன புள்ளி ஸ்டார்ட் ஆகிறது 56ல். ஓகே, ஆனால் சூரியன் இருக்கிறது 11 டிகிரி 26 நிமிஷத்தில். ஸோ இன்னும் பின்னாடி வீட்டினுடைய வேலையை தான் சூரியன் பார்ப்பாங்க அப்படின்ட்டு அர்த்தம். லக்னத்தினுடைய வேலையை பார்க்க மாட்டாங்க. ஏன் நம்ம இங்கே சூரியனை சொல்கிறோம் அப்படின்னா, சூரியனினுடைய புக்தி நம்ம பேச போகிறோம் இன்றைக்கி. அடுத்து சந்திரனையுமே கூட நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். சேம் சூரியனின் போலேயே டிகிரி வேரியேஷனில் சூரியன் 11ஆம் பாவத்தின் வேலையை தான் பார்க்குறாங்க. சந்திரன் 8ஆம் பாவத்துக்கு அதிபதியாகி 11ஆம் பாவத்தினுடைய வேலையை பார்ப்பாங்க. ஸோ 11ஆம் பாவத்தில் இருக்கிறது நல்ல விஷயந்தானே அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே கூட 11ஆம் பாவம் அப்படின்றது மிரர் இருந்தது போல் அப்படின்ட்டு நம்ம நிறைய வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க யார் கூட இருக்காங்களோ அவங்களுக்கான வேலையை தான் பார்ப்பாங்க. அப்போது 8ஆம் அதிபதி போய் 11, அந்த 11ஆம் பாவம் அப்படின்றது மல்டிப்ளை ஆகிற ஒரு இடம் இல்லையா? ஸோ 8ஆம் பாவத்தினுடைய விஷயங்கள் தான் மல்டிப்ளை ஆகும். ஸோ இந்த ஒரு ஜாதகருக்கு எந்த மாதிரி ஒரு சங்கடங்கள் வந்து மல்டிப்ளை ஆச்சு அப்படின்றத இப்போ நம்ம டிஸ்கஸ் செஞ்சுக்கிட்டே போகலாம். ஸோ புதன் வந்து டிகிரி வைஸ் 12ஆம் பாவத்தினுடைய வேலை தான் பார்க்குறாங்க. ஓகே, ஸோ இப்போது நம்ம கிரகங்களை வந்து நம்ம எல்லா ரெகுலர் வீடியோஸ்லையும் சொல்லிக்கிட்டே வந்திருக்கோம். இப்போ நம்பர்ஸாக நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்ட்டு எல்லா வீடியோஸ்லையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ புதனை நம்ம இன்னொரு தடவை பார்த்துடலாம். புதன் வந்துட்டு லக்னத்தில் இருந்து 7ஆம் பாவத்துக்கும் 10ஆம் பாவத்துக்கும் அதிபதி. அவங்க இருக்கிறது 12ஆம் பாவத்தில். ஓகே, ஸோ நீங்கள் சார்ட்லையும் பார்த்துக்கலாம். ஸோ 7, 10, 12, 7க்கு அதிபதி, 10க்கு அதிபதி 12ஆம் பாவத்தில் இருக்கிறது. ஓகே, ஸோ அதுதான் பவர் பொசிஷன். புதனினுடைய பவர் பொசிஷன் வந்து 12ஆம் பாவம் அப்படின்றது. இப்படியே நம்ம எல்லா கிரகங்களுக்குமே கூட நம்ம வந்து நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கிறது தான் கேபி சிஸ்டம். ஓகே, இப்போது புதன் 12லேருந்து தசை நடத்துகிறாங்க. ஓகே, எந்த ஒரு கிரகமுமே 12ல் இருந்து தசை நடத்தினா எந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து ஒரு ஜாதகர் பார்த்தே பார்ப்பாங்க அப்படின்றது இப்போ பார்க்கலாம். போன வீடியோவில் தான் நம்ம ரொம்ப பெருமையாக பேசியிருந்தோம். 12ஆம் பாவத்தில் ஒரு 12ஆம் பாவம் அப்படின்ற ஒரு விஷயம், வெளிநாடு பிரயாணம், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறதுக்கு, இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு எப்படி சப்போர்ட் கொடுக்குது அப்படின்னு பெருமையாக பேசினோம். இப்போது இதே 12ஆம் பாவத்தை கொஞ்சம் பெருமை இல்லாமல் பேச போகிறோம். என்னென்ன கொடுக்கும் 12ஆம் பாவம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நஷ்டங்களை கொடுக்கும்.
அடுத்து துராதிருஷ்டம் அப்படின்னும் சொல்லலாம். அதிர்ஷ்டம் ஒரு இல்லாத விஷயம். ஓகே, துராதிருஷ்டம். அடுத்து நிறைய செலவுகள், எல்லா ஒரு ஏரியாவிலேருந்து செலவுகள் இருந்தே இருக்கும். 12ஆம் பாவத்தில் இருந்து ஏதோ ஒரு தசை நடக்குது அல்லது புக்தி சம்மந்தப்படுது அப்படின்ற பட்சத்தில் ஏதாவது ஒரு செலவு இருந்தே இருக்கும். ஓகே, எந்த ஒரு விஷயம்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். வீட்டில் கூட பிறந்தவங்களுக்கு கல்யாணமோ, இல்லை அவங்களோட எஜுகேஷனோ, அல்லது அவங்களோட ஆரோக்கியமோ, இல்லை மனைவியோ அல்லது கணவனினோட அல்லது குழந்தைங்களினுடைய செலவுகள், அந்த மாதிரி ஒரு விஷயங்களை இண்டிகேட் பண்ண தான் செய்யும். வாழ்க்கைனா செலவு இருக்க தான் செய்யும். செலவு பண்ண போய் தான் நம்ம எல்லாம் வாங்குகிறோம், வீட்டில் வந்து உபயோகப்படுத்துகிறோம். அது ஓகே, அது வந்து நார்மல் பேசிக் நீட். அதையும் தாண்டி நம்மளோட வருமானத்தையும் மீறி ஏதோ ஒரு ட்ராக் ஓடும் இல்லையா, அதுதான் இந்த 12ஆம் பாவம். ஓகே, அடுத்து சீக்ரெட் எனிமீஸ். ஓகே, கண்மறைவாக இருக்கிற எதிரிகள், ஹாஸ்பிட்டலைசேஷன், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், ஜெயில் அப்படின்ற ஒரு விஷயம் 12ஆம் பாவம் அப்படின்றது இண்டிகேட் பண்ணுது. ஓகே, இப்போது நம்ம பிக்சருக்கு வரலாம். இவ்வளோ நேரம் நம்ம ட்ரெய்லர் பார்த்தோம். இப்போ மெயின் பிக்சருக்கு வரலாம். ஸோ தசை வந்து இந்த ஒரு விஷயங்களெல்லாம் இண்டிகேட் பண்ணுது இல்லையா. நம்ம நிறையா எல்லா வீடியோஸ்லையும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். புக்திகள் வந்து ட்ரிகர் பண்ணும் அப்படின்ட்டு இல்லையா. ஸோ எப்போவுமே இந்த ஒரு 12ல் இருந்து நடக்கிறப்போ 8ஆம் பாவம், 6ஆம் பாவம், அகெயின் 12ஆம் பாவம் என்ன பண்ணுவாங்க, ட்ரிகர் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு சுக்கிரனினுடைய புக்தி ஏப்ரல் 2025 வரைக்கும் சுக்கிரனுடைய புக்தி நடக்குது. டீனேஜ் அவங்களுக்கு அப்போது. ஓகே, 16 வயசு 17 வயசு நடக்குது அவங்களுக்கு அப்போது. ஸோ சுக்கிரனினுடைய புக்தி ஜென்ரலி இந்த டீனேஜ், இந்த ஒரு வயசில் கிராஸ் ஆகிறப்போ காதல் வந்தே வரும். ஓகே, காதல் அப்படின்றத விட ஒரு அறிமுகம். ஓகே, ஆப்போசிட் ஜெண்டர் கூட ஒரு அறிமுகம் அப்படின்றது கண்டிப்பாக ஏற்பட்டே படும். இங்கே சுக்கிரனை பாருங்கள், 6ஆம் இடத்துக்கு அதிபதியாகி புக்தி நடத்துகிறாங்க. ஓகே, சுக்கிரனோட நட்சத்திராதிபதி சந்திரன். 8ஆம் பாவத்துக்கு அதிபதி, அவங்க இருக்கிறது 11ல் இல்லையா. ஸோ 8ஆம் பாவம் அப்படின்றது என்ன, 8ஆம் பாவம் அப்படின்றது அன்எக்ஸ்பெக்டட் ட்ரபிள், சங்கடங்கள், சோதனைகள், எல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் தான். மொத்தத்தில் ஏதோ ஒன்று கொடுக்கும். இந்த 8ஆம் பாவத்தினுடைய வேலையே அதுதான், கஷ்டம், அதாவது பெயின் அப்படின்னும் கூட நம்ம எடுத்துக்கலாம். வலிகள் தரக்கூடிய நேரம் அந்த 8ஆம் பாவம் கிராஸ் ஆகிறப்போ. இவங்களுக்கு நம்ம இப்படி பேசுகிறத விட இன்னொரு மாதிரி பேசலாம். இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இப்போ ப்ரெசண்ட்டாக நடந்துகிட்ருக்கு அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும், எந்த ஒரு விஷயத்துக்கும் முன்னாடி போகாமல் இருக்கிறது நல்லது. இப்போ இவங்களோட விஷயத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, காதல் ஏற்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இந்த காதல் அப்படின்றது இந்த சுக்கிரனுடைய எண்டிங் வரப்போ ஏதோ ஒரு பிரச்சனையில் அந்த ஒரு பார்ட்னர் யார் இருக்காங்க, அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. ஓகே, அவங்களினுடைய இறப்பு இவங்க தலைமையில் வந்து விடியுது. அதுதான் இந்த 8ஆம் பாவம், அன்எக்ஸ்பெக்டட். இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. 12ஆம் பாவத்துக்கும் சரி 8ஆம் பாவத்துக்கும் சரி இப்படி தான் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம லிஸ்ட்டு வரிசையாக வாசித்தோம் இல்லையா, அதில் எது வேணாலும் இருக்கலாம். அதனால் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தோம் அப்படின்னா கஷ்டங்களை கொஞ்சம் கம்மி எதிர்பார்க்கலாம். ஸோ வயசு இல்லை ஒரு எதிர்பார்ப்பு இல்லை நானும் சாதிக்கணும், நானும் ஓடணும், சாதிக்கணும்னு ஆசைப்படுறது நல்லது தான். அது நல்ல வழியில் கூட இருக்கிறவங்க யார், நம்ம எதிர்கொள்ள போகிறவங்க யார், அதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு நம்ம முன்னாடி போகிறது தான் நல்லது. இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்கிறப்போ பாருங்கள், அந்த 8ஆம் பாவம் அப்படின்றது அன்எக்ஸ்பெக்டடாக அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையை அவங்க தலைமையில் கொண்டு வந்து போட்டுருச்சு. சுக்கிரனினுடைய எண்டிங் டைமில், புக்தினுடைய எண்டிங் டைமில். சரியா, அடுத்து சூரியனினுடைய புக்தி வருது. ஸோ இந்த மாதிரி தலைமையில் வந்து விடியுது அப்படின்னா கேஸ் ஆகும் இல்லையா, அப்போ ஜெயிலுக்கு போகணும் இல்லையா, தசை இண்டிகேட் பண்ணுது இல்லையா, அப்போ புக்தி வந்து அதுக்கான ட்ரிகர் பாயிண்ட் வேலை கொடுக்கணும் இல்லையா. இங்கே சூரியனினுடைய புக்தியில் பாருங்கள், சூரியனினுடைய நட்சத்திராதிபதி எங்கே இருக்காங்க, 3ஆம் பாவத்தில் இருக்காங்க. கேது எங்கே இருக்காங்க, லக்னத்துலேருந்து 3ஆம் பாவத்தில் இருக்காங்க. இந்த 3ஆம் பாவம் அப்படின்றது 4ஆம் பாவத்துக்கு வியபாவம் இல்லையா. 4ஆம் பாவம் அப்படின்றது வீடு.
ஸோ வீட்டிலேருந்து வெளியே எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறது தான் 3ஆம் பாவம். ஜென்ரலி இந்த 3ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் பாவம் சம்மந்தப்படுது புக்தியில். தசை 12ஆம் பாவத்தில் இருந்து நடக்குது அல்லது 6ஆம் பாவத்தில் இருந்து தசை நடக்குது. புக்திகளில் 3, 8, 12 சம்மந்தப்படுதுன்னா நம்மளோட ஒரு சரௌண்டிங் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நீட்டாக வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சேஃபாக வீட்டில் இருப்போம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகளில் மாட்டி எவ்வளோ நாள் இருப்போம் அப்படின்ட்டு சொல்லவே முடியாத அளவுக்கு போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த 3, 8, 12 ஏற்படுத்தி கொடுத்துரும். அதிர்ஷ்டவசமாக இவங்களோட ஒரு ஜாதக கட்டத்தில் 2ஆம் பாவத்தில் வந்து அதிகமான கிரகங்கள் இருக்குது இல்லையா? தசை நடத்தினாலும் 12ஆம் பாவத்தில் இருந்து புக்தியிலையுமே 12ஆம் பாவம், சூரியனுடைய புக்தி நடந்துட்டு இருக்கிறது 12ஆம் பாவம். நம்ம ஸ்டார்டிங்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சூரியன் எந்த பாவத்தினுடைய வேலையை பார்ப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ 12ஆம் பாவம் அகெயின் அங்கே ஜெயில் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. 3ஆம் பாவம் அவே ஃப்ரம் ஹோம், ஓகே, வீட்டிலேருந்து வெளியே அப்படின்ற ஒரு விஷயத்தை 3ஆம் பாவம் இண்டிகேட் பண்ணுது. அகெயின் இந்த உபநட்சத்திராதிபதியும் 12ஆம் பாவம் அகெயின் அந்த ஒரு விஷயம் ஜெயில் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பாவங்களினுடைய செகண்டரி லைன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த சொந்த வீடு, இப்போது யாருக்கு கேத்து யாரினுடைய வேலையை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சனியினுடைய வேலை பார்க்குறாங்க. சனியினுடைய பாவம் என்னென்னது? 2ஆம் பாவம், 3ஆம் பாவம், 4ஆம் பாவம் இல்லையா? ஸோ 4ஆம் பாவம் அப்படின்றது வீடு, 2ஆம் பாவம் அப்படின்றது குடும்பம். ஸோ இங்கே 9ஆம் பாவத்துக்கு அதிபதி சூரியன். ஸோ எப்படியாவது ஒரு ஹெல்ப், எப்படியாவது ஒரு தெய்வாதீனமாக கடவுளினுடைய ஆசீர்வாதம் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு கொஞ்ச நாளையில் இவங்க வந்து வெளியில் வந்துடுறாங்க. ஓகே, கொஞ்ச நாளையிலே இவங்களால் வெளியில் வர முடியுது. ஏன்னா ஸ்ட்ராங்காக இல்லை, 3, 8, 12 இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்திருந்தால் அவங்க ரொம்ப நாளைக்கு அங்கேயே இருந்திருப்பாங்க, ரொம்ப வருஷத்துக்கு. அந்த ஒரு பிளானட்டரி பொசிஷன் வந்து ஸ்ட்ராங்காக இல்லாமல் 9ஆம் பாவம், 2ஆம் பாவம், 4ஆம் பாவம் இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால சீக்கிரமாக வெளியில் வர்றதுக்கு உதவிகரமாக இருக்குது. ஆனால் கேஸ் நடந்துகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அப்போது பாருங்கள், சூரியனுடைய புக்தியில் கண்டினியூ ஆகுது, அடுத்து சந்திரனுடைய புக்திலையும் கண்டினியூ ஆகும். ஏன் அப்படின்னா சந்திரன் மறுபடியும் 8ஆம் பாவத்துக்கு அதிபதி இல்லையா? கண்டினியூ ஆகுது. அடுத்து செவ்வாயினுடைய புக்திலையும் கண்டினியூ ஆகுது. செவ்வாயினுடைய நட்சத்திராதிபதி மறுபடியும் அங்கே 8ஆம் பாவம் சந்திரன் இல்லையா? அங்கேயும் கண்டினியூ ஆகுது. மறுபடியும் ராகுவினுடைய புக்தி, அங்கேயும் ராகுவினுடைய நட்சத்திராதிபதி சுக்கிரன். பிரச்சனையே இவங்களுக்கு சுக்கிரனில் தான் ஆரம்பிச்சிச்சு, ஓகே, ஸ்டார்ட் ஆனது. ஸோ ராகுவினுடைய நட்சத்திராதிபதி அங்கேயும் அகெயின் சுக்கிரன். ராகு முடிஞ்ச பிறகு குருவினுடைய புக்தி இவங்களுக்கு 2021 ஜனவரியிலேருந்து 2023 மே வரைக்கும் குருவினுடைய புக்தி நடக்குது. அங்கே குருவில் நீங்கள் 2ஆம் பாவம் அப்படின்றது ஹைலைட்டாக இருக்கிறத பார்க்க முடியும். ஓகே, வேறு ஒரு பாவங்கள் இல்லாமல், 8ஆம் பாவம் இல்லாமல், அடுத்து ஒரு 12ஆம் பாவம் சர்க்கிள் ஆகாமல், ஐ மீன் டு சே அந்த ஒரு பொசிஷன் இல்லாமல், 12ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் இல்லாமல் அந்த குருவினுடைய புக்தியில் குருவினுடைய நட்சத்திராதிபதி செவ்வாய், குருவினுடைய உபநட்சத்திராதிபதி குருவே ஆகிறாங்க. ஸோ பியூராக இங்கே 2, 2, 2 அப்படின்ட்டு இருக்கிறப்போ சம் சார்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் வந்து இவங்க பண்ணுறாங்க. சரியா? செட்டில்மெண்ட்டு செஞ்சு இவங்க அந்த ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வந்துடுறாங்க குருவினுடைய புக்தியில். இதோட ஒரு ஓவரால் கன்க்ளூஷன் என்ன இந்த ஒரு வீடியோ, இந்த ஒரு எக்ஸாம்பிள் ஹாரோஸ்கோப்பினுடைய இது என்ன அப்படின்னா, ஏன்னா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை வந்து எனக்கு தெரிஞ்சவங்க கூடவே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் 12ஆம் பாவத்திலேருந்து திசை நடந்துச்சு, புக்தி கேத்து 6லேருந்து புக்தி நடந்துச்சு. புக்தினுடைய நட்சத்திராதிபதி சுக்கிரன் 8ஆம் பாவத்துக்கு அதிபதி. ரொம்ப 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 சஃபர் பண்ணாங்க. அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆனது அந்த ஒரு புதனினுடைய எண்டிங்கில். எப்போவுமே அப்கமிங்கில் ஏதோ ஒரு தசையாகட்டும் புக்தி ஆகட்டும் நல்லது கொடுக்க போகுதா இல்லை கெட்டது கொடுக்க போகுதா, அது இந்த திசையிலேயே, இந்த புக்தியிலேயே அல்லது இந்த புக்தியிலேயே ஸ்டார்ட் செய்ய ஆரம்பிச்சிடும், எண்டிங்லேயே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடும். ஓகே, அப்படி பார்க்குறப்போ அவங்களுக்கு புதனினுடைய எண்டிங்லேயே ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கேத்து புக்தியில் மட்டும் ரொம்ப 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 சஃபர் பண்ணாங்க, மென்டலி ரொம்ப சஃபர் பண்ணாங்க. நம்மளோட ஃப்ரெண்டு அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்படும். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப வர்ஸ்ட்டாக இருந்துச்சு காம்பினேஷன்ஸ். இந்த மாதிரி ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக கூட இருக்கல, அவங்களுக்கு ரொம்ப வர்ஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இருக்கிறத புரிய வச்சு, ஸோ இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் ரொம்ப முன்னாடி கோவப்பட்டு நீங்கள் செய்ய போனீங்க, ஏதாவது உங்களோட கோவத்தை காமிச்சிக்க போனீங்க அப்படின்னா நிறைய கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணுவீங்க, லைஃப் அப்புறம் கொஷன் மார்க் ஆகிடும். அந்த மாதிரி சொல்லி புரிய வச்சு அப்புறம் கேத்து புக்தி முடியவும் கம்ப்ளீட் ரிலாக்ஸ். அவங்க அதை பற்றியே மறந்தும் போயிட்டாங்க ஒரு ப்ராப்ளம்ஸை பற்றி. ஸோ கம்ப்ளீட் ரிலாக்ஸாக இப்போது இருக்காங்க. எதுக்கு மறுபடியும் சொல்கிற இதை அப்படின்னா,
இந்த மாதிரி ஒரு 8ஆம் பாவம் சம்மந்தப்படுது, 12லேருந்து தசை நடக்குது, 6ஆம் பாவம் கிராஸ் ஆக போகுது அப்படின்னா நம்மளோட சரௌண்டிங்கை வந்து நீட்டாக வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நீட்னா குப்பைகளை நான் சொல்லலை, கூட இருக்கிறவங்கள நான் சொல்கிறேன். கூட இருக்கிறவங்க யார், அவங்களோட பேக்ரவுண்டு கொஞ்சம் வீக்காக இருக்கா, நம்ம டைம் நல்லா வர்ற வரைக்கும் கொஞ்சம் ஒதுங்கி இருந்துக்கிடுவோம், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துக்கிடுவோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் லைஃப் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி யாருக்காவது இருக்குது உங்களுக்கு அப்படின்ற பட்சத்தில் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஓகே முன்ன போகாதீங்க. ஏதாவது நான் இதை செய்ய போகிறேன் ஓகே, ஏன்னா எந்த மாதிரி வந்து விடியும் அப்படின்றதும் சொல்ல முடியாது. 8ஆம் பாவம் அப்படின்றது அன்எக்ஸ்பெக்டட், 12ஆம் பாவம் அப்படின்றதுமே கூட அன்எக்ஸ்பெக்டட். மோட்சஸ்தானம் 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் இதெல்லாம் மோட்சஸ்தானம். ஸோ அவ்வளோ சஃபரிங்ஸ் அவ்வளோ பெயினை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு. ஆனால் அன்எக்ஸ்பெக்டட் எப்படி கொடுக்கணும்னு தெரியாது. ஸோ நம்மளோட ஜோனில் சேஃப் ஜோனில் இருந்துக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இவ்வளோ விஷயம். இந்த ஒரு ஹாரோஸ்கோப் ப்ரெடிக்ஷன் வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, சின்ன சின்ன சங்கடங்கள் இந்த மாதிரி டைமில் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு நிறையா வீடியோஸ் வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் வீடியோஸை அப்லோட் செஞ்சு வச்சுருக்கோம். ஸோ அதை போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா ஒரு ஃபீல்டுலையுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லிட்டிகேஷனில் இருந்து, பிஸ்னஸில் இருந்து, கல்யாணத்தில் இருந்து, படிப்பில் இருந்து, எல்லா ஒரு விஷயத்துக்குமே நம்ம வந்து வீடியோ செஞ்சு போட்டிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கு இந்த ஒரு விஷயத்தோடு முடிச்சுட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது சாந்தி. ஓம் சரவண பவாய நமக. நன்றி.